அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, உங்களுடைய மாதவிடாய் சுழற்சிக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய உணவு சுழற்சி எப்படி இருக்கணும். ஸோ ஃபுட் சைக்கிள் உங்களுடைய த்ரூஅவுட் த மென்ஸ்ட்ரல் பீரியட், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாதமும் முதல் 5 நாள், இரண்டாவது 10 நாள், அந்த மாதிரி உங்களுடைய ஃபுட் சைக்கிள் எப்படி இருக்கணும். த்ரூஅவுட் த மந்த் உங்களுடைய பீரியட்ஸ் டைம்லேருந்து பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், ஃபுட் சார்ட் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஃபுட் சைக்கிள் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா சீட் சைக்கிளிங் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ஃபுட் சைக்கிள் எப்படி இருந்தால் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சீராக இருக்கும், அதே மாதிரி கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்ச்சியும் சீராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் உணவு முறையை சார்ந்தது. அந்த ஹார்மோன் சுழற்சி அப்படிங்கிறது உங்களுடைய உணவு சுழற்சியை சார்ந்தது, ஃபுட் சைக்கிள் சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது முதல் 5 நாள் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவாக இருக்கணும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவாக இருக்கணும், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும், எளிதில் செரிமானிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் அந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்ன மாதிரி சத்து நிறைந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து நிறைந்ததாக இருக்கணும், வைட்டமின் C சத்து நிறைந்ததாக இருக்கணும், மெக்னீஷியம் சத்து நிறைந்ததாக இருக்கணும். இதெல்லாம் வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவு முறையாக இருக்குது. அப்போ இரும்பு சத்து நிறைந்தது அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் நிறைய கீரை சேர்த்துக்கிறது, முட்டை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். இது கருமுட்டை வளர்ச்சியோ ஃபொலிகுலர் டெவலப்மெண்ட்டை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூசணி விதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறது, முதல் ஃபஸ்ட்டு 5 டேஸில் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய மெக்னீஷியம் சத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வைட்டமின் C சார்ந்த பழங்கள் நிறையா சேர்த்துக்கிறது, ஆரஞ்சாக இருக்கலாம், சாத்துக்குடியாக இருக்கலாம், அல்லது பெரிய நெல்லிக்காயாக இருக்கலாம். நிறைய பழங்கள் நீங்கள் எடுத்துக்க, பப்பாளி பழம் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது வைட்டமின் C சத்தை அதிகரிக்கும். இது நோய் தொற்று கிருமிகளை அணுகாமல் பாதுகாக்கிறதோடு சேர்த்து கருமுட்டை செல்களுடைய ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ் உங்கள் உணவு முறை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து நெக்ஸ்ட்டு 6th டேலேருந்து 13th டே வரைக்கும் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் கருமுட்டை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த நேரம் நம்ம எடுக்கிறது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும், குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கணும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், நார்ச்சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கணும். அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக ப்ரீபயோட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இருக்கணும். கண்டிப்பாக வற்றல் வகைகள், மோர் அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹார்மோன் சுழற்சியை சீட் செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுக்காக ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடை நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் கருமுட்டையோடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் அடுத்த நிலைக்கு அது செல்றதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் ஹார்மோன் சுழற்சியை ஈஸ்ட்ரோஜன் லெவலில் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து 3வது சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது ஓவ்யுலேஷன் பீரியட். ஸோ 13 to 17 டேஸ் உங்கள் உணவு முறை எப்படி இருக்கணும். அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும், உடற்கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடியதாகவும், ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும் இருந்து ஹார்மோன் சுழற்சியும் சீர் செய்யணும், கல்லீரலுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் மஞ்சள் குடிநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சள், இஞ்சி அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஒரு கஷாயம், மிளகு சேர்த்து கஷாயம் மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டையினுடைய ஆரோக்கியம் தரம் பாதுகாக்கப்படும், முழுமையாக வெளிப்படுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியோடு இருக்கிறதுனால வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பீட்ரூட் எடுத்துக்கணும். அதில் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால போதுமான அந்த கருமுட்டை செல்களுக்கு முழுமையாக ஆக்சிஜன் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மஞ்சள், பூசணி அதிகமாக சேர்த்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து, இன்னும் நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே உங்கள் கருமுட்டையோடைய தரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே மாதிரி நிறைய கொண்டைக்கடலை, பீன்ஸ் இந்த மாதிரி கொட்டை வகைகள் அந்த காலகட்டத்தில் நிறைய வித்துக்கள் நிறைந்த காய்கறிகள், வெண்டைக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலை வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறை உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை சீர் செய்யக்கூடியதாகவும் கருமுட்டை வெளிப்படுறதுக்கு அது சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 18வது நாள்லேருந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் 28 நாள் வரைக்கும் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், அதே சமயம் உங்கள் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்து உங்களுடைய பீரியட்ஸ் வரத்துக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த பீரியட்ஸ் வந்து நல்ல ப்ராப்பர் ஃப்ளோவாக வெளிப்படுறதுக்கும், அதே சமயம் ஒருவேளை கருத்தரிக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கரு ஆரோக்கியமாக பதியறதுக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கால்சியம், அடுத்து பொட்டாசியம், அடுத்து ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ ஜிங்க் சத்து நிறைந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை நீங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய சாப்பிடலாம். பொட்டாசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி அடிக்கடி அந்த காலகட்டத்தில் சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம். பச்சை பட்டாணி சுண்டல் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள்லேயும் இருக்குது, வேக வைத்த வேர்க்கடலையிலையும் இருக்குது, அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கால்சியம் சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேழ்வரகு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீஷனுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே சமயம் உங்கள் கருப்பையோடைய இயங்கு நிலை கருப்பையை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அப்போது நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை இயக்கக்கூடியது நம்மளுடைய ஹார்மோன்கள் தான். அந்த ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கணும்னா மாதம் 30 நாளும் உங்கள் உணவு முறை எப்படி இருந்தால் உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியும் சரி உங்களுடைய மாதவிடாய் சுழற்சியும் சரி சீராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபுட் சைக்கிளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சீராக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.